அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு சொல்ல விசித்ராமா தினேஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பல்ப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தினேஷ் வந்து நேற்றைக்கு கமல் சார் கேட்ட எல்லா கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா விசித்ரா சொல்லிட்டே இருந்தார் இல்லையா. முயனுக்கு 3 கால் பிடிச்ச மாதிரி இந்த வீட்டில் இருப்பது யாரு? அது வந்து பார்த்தா விசித்ரா சார். நிக்சனுக்கு இந்த வீட்டில் உதவுற யாரு? அது காரணம் வந்து விசித்ரா சார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 5 நாள் தான் இருக்குது, பேமெண்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படி சொன்னது யார்? விசித்ரா சார். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளுக்கு என் தலைவியாக இருக்கிறது யார் சார்? விசித்ராமா. எல்லாத்துக்குமே விசித்ரா சார்னு சொல்லி தினேஷ் வந்து சொல்லிட்டே இருந்தாலே. அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே விசித்ரா கமல் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு என் பேர் தான் சொல்லுவார். இப்போயே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 3 தடவை வந்து என் பேரை சொல்லிட்டாரு, இவருக்கு இதே தான் சார் என் பேரை தான் சொல்லிகிட்டே இருப்பான்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க பாரு. அதுங்க வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி வச்சுக்கிடுச்சா இவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் என் பேர் தான்டா சொல்லுவான், அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி வந்து பண்ணாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பூமர் தினேஷ் சொல்கிறாரு, நான் ஒன்றும் உங்கள் பேரை வந்து இம்போசன் மாதிரி சொல்லிக்கிட்டே இல்லை மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க, என் பேரை தான் நீ இம்போசன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற, எழுதிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பல்ப் கொடுத்தாங்க. அப்படியே பூமர் தினேஷ் பார்க்கணும், என்னடா அது இப்படி ஆகி போச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி தானே மறைச்சானே சொல்லிட்டு இருந்தோம், இவங்க என்ன அதை ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. அதாவது தினேஷ் எப்படின்னா விசித்ரா பேரை சொல்லிடுது, அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்க கேட்குற கேள்வி வேற, ஆனால் அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவை சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் வேற மாதிரி சொல்லுவார். ஆனால் அவர் விசித்ரா வந்து அட்டாக் பண்ணலன்னு சொல்லி வெளியே தெரியணுமா, என்னென்ன உருட்டுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால டேரெக்டாகவே அடிச்சாங்க, நீ என் பேரை இம்போசன் மாதிரி சொல்லிட்டு இருக்கடா மானகட்ட பூமர் தினேஷ் அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்ப்பு தான், நீ இம்போசன் மாதிரி தான்டா என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது வேற லெவலில் இருந்துச்சு. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.